இன்றைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 62:11. சாம் சாப்டர் 62 verse 11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை யாருடையது? தேவனுடையது. ஆகவே வல்லமை தேவனுடையதாக இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நாங்கள் அந்த வல்லமைக்கு சுதந்திரவாளிகளாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் வல்லமை உள்ள தேவன், வல்லமை அவருடையது. அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அந்த வல்லமையை தேவன் பகிர்ந்தளித்திருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஹீப்ரூ சாப்டர் 11 verse 3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவருடைய படைப்பு, உலகத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார், மனிதனை அவர் படைத்திருக்கிறார். மனிதன் வாழுவதற்கென்று எல்லா விதமான காரியங்களையும் மனிதனை உருவாக்குவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் படைத்து அவற்றையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவனை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே சிருஷ்டிப்பின் வல்லமை தேவனுக்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், ஆக்ட் சாப்டர் 10 verse 38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்தபோது அவர் நன்மை செய்கிறவராகவும் வியாதிகளை குணப்படுத்துகிறவராகவும் பிசாசுகளில் பிடியிலே அகப்பட்ட மக்களை பிசாசினுடைய பிடியிலிருந்து குணமாக்குகிற தேவனாகவும் அவர் செயல்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பிசாசின் மேல் வல்லமை உண்டு, பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை அவரிடத்திலே உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். ரோமன் சாப்டர் 15 verse 18, அங்கே ரோமர் 15:18 சொல்லுகிறது, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த அந்த காரியத்தை குறித்து, அவரை கொண்டு கிறிஸ்துவானவர் செயல்படுத்தின காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன், வேறொன்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லமை உள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அந்த வல்லமை இருந்தது. அவரிடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் சுகப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம், குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்திலே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் தனித்தனியாக ஆராய்ந்து பார்ப்போமானால் அதிலே இருந்து ஆழமான பல சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் சுகமளிக்கும் வியாதியிலும் பலவீனத்திலும் பலவிதமான கட்டுக்களிலும் பலவிதமான போராட்டங்களிலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு நாளாக இந்த ஆராதனை இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக செயல்பட்டார் என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக.
அங்கே எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 18 and 19 18-19 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அவன் ஈசாக்கின் மூலமாய் சந்ததி உருவாகும் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். அவனை பலி செலுத்தும்படியாயும் ஆண்டவர் சொன்னார். அங்கே பலியை அவன் செலுத்துவதற்கு போனபோது அவன் மரித்து உயிர்த்தெழும்புதலின் அடையாளமாக பாவனையாக அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை அங்கே குறிப்பிட்டு வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உயிர்ப்பிக்கிற வல்லமை அது தேவனிடத்திலே உண்டு. ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே உண்டு. அவை ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தின போது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆதியாகமம் 17:1 அவர் வெளிப்படுத்தினார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆளுக செய்கிறவர், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். வியாதிகள் துன்பத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அவரை தேடி வரும்போது அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே அவரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவை கற்பம் செத்துப்போன நிலைமையிலே ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போய்விட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். முடியாது என்று சொல்லப்படுகிற நிலைமை, மனிதர்களுக்குரிய அந்த குழந்தை பேற்றுக்குரிய காலம் நிறைவடைந்து போன பின்பு, அந்த சூழல் மாற்றப்பட்ட பின்பு, கற்பம் செத்து போயிற்று என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இருந்தபோது நம்முடைய தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அது அவராலே மாத்திரம்தான் முடியும். அவை அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாய் நாங்கள் பார்க்கிறோம். அவை தேவன் கடலிலே பயணித்த போது, அதாவது தேவனுடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீஷர்கள் கடலிலே பயணித்த போது அங்கே காற்று வீசின போது அந்த காற்றை அதட்டின தேவன். அமைதலாய் இரு என்று சொன்னபோது அந்த காற்று, கடல் எல்லாமே அமைதலாயிற்று. தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தை அதை கட்டுப்படுத்தினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கடல் மேல் நடந்த தேவன் அந்த வல்லமை உள்ள தேவன். அது அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் அநேக ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சந்திரன் ஆயினோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நின்றது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தேவ மனிதன் ஒருவனாலே ஒரு காரியம் செய்யப்படுகிறது. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரே வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காணும்படியாய் அங்கே காரியங்கள் நடைபெற்றது. ஆகவே நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவி யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமை என்ன என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருந்தாலும் அந்த வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம், அந்த ஆண்டவரை நாங்கள் எப்படியாக நாங்கள் அவரோடு கூட நாங்கள் பயணிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே
உலகத்திலே வாழ்ந்து வந்த அந்த காலங்களிலே அவரிடத்திலே வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் ஒருவரை கூட புறம்பே தள்ளவில்லை. அத்தனை பேருக்கும் தேவன் சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகிகளை மக்கள் புறம்பாக தள்ளி வைத்திருந்தார்கள். அந்த குஷ்டரோகிகளை தொட்டு ஆண்டவர் அற்புதமாய் குணமாக்கினார். புறக்கணிக்கப்பட்ட மக்கள், இந்த சமூகத்திலே நீ வாழக்கூடாது, உன்னுடைய குஷ்டரோகம் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது, தொற்றப்படும், அது தொற்று நோய் என்று சொல்லி மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு சென்று அவர்களை தொட்டு குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவரிடத்திலே வந்து தாவீதின் குமாரனே இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பர்திமை என்ற குருடனுக்கு ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய, உபத்திரவத்தின் மத்தியில் வாழக்கூடிய, வியாதிகளின் மத்தியில் வாழக்கூடிய மக்கள் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடும்போது, ஆண்டவர் இடத்திலே வரும்போது ஆண்டவர் அந்த குணமாகுதலை தருகிறார். இன்றைக்கு அநேகமான மக்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார், குணமாகுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். குணமாகுதலை பெற்ற பின்பு அதற்கு பின்பு ஆக்கள் நின்ற நிலைமை என்ன ஆகுது? அந்த ஆக்களுடைய எங்கே இருக்கிறார்கள்? ஆண்டவர்கிட்ட வர்றதில்ல. ஏன்? இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்தை சொல்வேன். இப்போ எங்களுக்கு ஒரு வருத்தம், தலையடியோ காய்ச்சலோ இருமலோ தும்மலோ ஏதோ வந்தது. நாங்கள் யார்கிட்ட போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் மருந்து எழுதி கொடுக்குறார், மருந்தை வாங்கி குடிச்சிட்டோம், வருத்தம் சோமாயிட்டு திரும்ப நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோமா? இதைத்தான் நாங்கள் ஆண்டவருக்கும் செய்கிறோம். இப்போ ஆண்டவர் வேறு, வைத்தியர் வேறு. ஏன் சொன்னால், இவர் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், நாங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது அங்கே குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், மரித்தோர் எழுந்திருந்தார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இவைகள் எல்லாம் நடைபெற்றது என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிறபோது சொல்லுகிறார், எபேசியன் சாப்டர் 6 verse 10, எபேசியர் 6:10 சொல்லுகிற, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவை கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எங்களுடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நாங்கள் வருகிறோம். ஆனால் எங்களுடைய கஷ்டம் நீங்கின பின்பு நாங்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் வேலையை கேட்கிறோம், ஆண்டவர் வேலையை தருகிறார், அதன் பின்பு நாங்கள் கர்த்தரை தேடுவதை மறந்து விடுகிறோம். பிறகு வேலைதான் கடவுளாக மாறிவிடுகிறது. அவை இப்படித்தான் இன்று மனித வாழ்க்கைகள் சென்று கொண்டு இருக்கிறதே தவிர, கர்த்தரை நம்பி அவர் வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதனாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டியது அவசியம். அங்கே மார்க் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், மார்க் சாப்டர் 16 verse 18 பார்க்கும்போது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வியாதியஸ்தர் மேல் யார் கையை வைக்கிறது? விசுவாசிக்கிற மக்கள். நீங்களும் நானும் ஆண்டவரிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நோய் இந்த மகனை விட்டு மகளை விட்டு நீங்கி போவதென்று சொல்லி ஜெபிக்கும் போது குணமாகுதல் நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த விசுவாசம் செயல்பாட்டிலே வர வேண்டும்.
நாங்கள் துணிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை செயல்படுத்துகிற செயல் வீரர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு செயல்படுகிற மக்களாய் நாங்கள் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அங்கே லூக் சாப்டர் 10:19, அங்கே லூக்கா 10:19 சொல்ல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ தேவன் அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவனாய் நீ விசுவாசத்தோடு ஜெபித்தால் உன் ஜெபம் கேட்கப்படும், அவர்கள் விடுதலை அடைவார்கள். ஆகவே தேவன் நமக்கு அவர் வெற்றியை ஜெயத்தை பெற்று எங்களுடைய கைகளிலே அதிகாரத்தை கொடுத்து சத்துருவை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு பலனை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஒருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவை வெற்றி சிறந்து அவனை மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே எந்த விதமான பிசாசனுடைய வல்லமையையும் சக்தியையும் நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே பிசாசுக்கு எந்த விதமான வல்லமையும் இல்லை என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை, பிசாசுக்கு வல்லமை இருக்கு. அப்போ இந்த பிசாசுக்கு வல்லமை இருக்குன்னு சொன்னால், ஆனால் அந்த வல்லமையை நம்முடைய ஆண்டவர் அதை முறியடித்திருக்கிறார், சாத்தானை மிதித்திருக்கிறார். ஆகவே என கருமையானவர்களே, தேவன் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது மத்தேயு சாப்டர் 24:24 மத்தேயு 24:24 சொல்லுகிறதை நீங்கள் பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ இது யார் இதை செய்விக்கிறது? இதை செய்ய பண்ணுறது யார்? பிசாசு. அப்போ பிசாசு சில தன்னை ஒரு தேவனாக கடவுளாக காண்பிக்கிற பல காரியங்களை அவன் செய்வான். அதை கண்டு மக்கள் ஏமாந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். இப்போ டாக்டர் மேர் இருக்கிறார்கள், படித்து வந்த டாக்டரும் இருப்பார்கள், படிக்காமல் டாக்டரானவரும் இருப்பார்கள். இருக்கா இல்லையா? போலி டாக்டர்னு சொல்லுவார்கள் அவர்களை. அவர்களும் டிஸ்பென்சரி வச்சிருப்பார்கள், மருந்தெல்லாம் எழுதுவார்கள், கொடுப்பார்கள். இல்லை ஒரு ஃபார்மசிஸ்ட்டை பாருங்கள், அவருக்கு மருந்து பாடம் என்ன, எந்த வகையில் பாடம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? உள்ளுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பார். அப்போ அது என்ன வருத்தத்துக்கு என்பது அவர் இப்போ அந்த மருந்து வரும்போது அவருக்கு தெரியும். இப்போது டாக்டர் எழுதாமலே நாங்கள் ஃபார்மசிஸ்ட்டை போயிட்டு எனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபார்மசிஸ்ட் என்ன செய்கிறார்? இங்கே அப்படி தெரியலாது, இங்கே எல்லாத்துக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு போகணும். ஆனால் நம்முடைய ஊர்களில் எப்படி இருக்குது? இதுக்கு இது என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு சாதாரண மக்களுக்கே எங்களுக்கு அது தெரியும். அப்போது அவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள். அப்போ போலி டாக்டர்களும் இருக்கிறார்கள். சரி, இது போலி டாக்டரா அல்லது ஒரிஜினல் டாக்டரான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆள் செத்தா போலி. இப்போ ஒரு வைத்தியர் அணுகிற முறை, ஒரு 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 பேஷண்ட் ஒரு நோயாளியை அந்த டாக்டர் அணுகிற முறை ஒன்று இருக்கு. அந்த முறையிலேயே வைத்திய பிடித்து கொள்ளலாம் இவர் எப்படிப்பட்டவர் என்று. இப்போ போன உடனே மருந்தெழுதி கொடுக்குறவர் இதுதான் எப்படி இருப்பார் அவர்? இப்போ எனக்கு காய்ச்சல் 2 நாளாக தும்புது என்று சொன்னால் உடனேயே உங்களுக்கு டெலஸ்கோப்பும் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கேட்டாச்சா, எழுதியாச்சா, துண்டை கொடுத்துருவார், போக வேண்டியான். இப்போ என்ன நடக்குது? அவர் அங்கே கொண்டு போய் கொடுத்தோன்னு ஒரு 10 மருந்து அதில் இருக்கும். இந்த 10 மருந்தில் என்ன செய்யும்? அந்த வருத்தத்துக்கு ஒரு மருந்து கட்டாயம் வேலை செய்யும். அவரை நாங்கள் கைராசி டாக்டர்னு சொல்கிறோம்.
அவர்கிட்ட போய் பச்சை தண்ணீரை தான் ஊசி போடுவார், அதை போட்டாலே சோமாதென்று சொல்கிற மக்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஊரில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சொன்னால், அவருடைய கைராசி என்று சொல்லுகிறோம், அவர் அனுபவஸ்தர் என்று சொல்லுகிறோம். அவர் எழுதுகிற 10 மருந்தில் ஒரு மருந்து கட்டாயம் சுகத்தை கொடுக்குது, அதனால் அவர் நல்ல டாக்டர் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளுகிறோமே தவிர, ஆனால் ஒரு டாக்டர் வந்து அந்த நோயாளியை பரிசோதிக்கும் போது அது ஏன் வந்தது, எதன் அடிப்படையிலே வந்தது, அதனுடைய அந்த 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 ரூட் கோஸ் என்ன, அதனுடைய காரணம் எதனால் இது வந்ததென்ற அந்த அடி வேரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கும். அதிலே இருந்தே தெரியும் அந்த டாக்டருடைய நிலைமை என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இவர் உண்மையாகவே படித்து வந்த டாக்டர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எப்படியெல்லாம் நாங்கள் பார்க்குறோமே, அப்போ கள்ள தீர்க்கதரிசி கள்ளமான இந்த செயல்பாடுகள் என்பதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறுது என்று சொல்லி நாங்கள் எப்படி அதை அடையாளம் கண்டு கொள்ளலாம்? யார் அடையாளம் கண்டு கொள்ளலாம்? நாங்கள் எல்லாருமே அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும்? தேவ ஆவியானவருடைய வல்லமை, வழிநடத்தல். ஆண்டவரை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டோமா இருந்தால், அவரிலே நாங்கள் நிலைத்திருந்து அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். நான் 23ஆம் ஆண்டு இலங்கை போயிருந்தபோது பதுளையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நான் பேசிக்கொண்டிருந்த போது ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து பேசி ஜெப வேளைக்கு வந்தாச்சு. ஜெப வேளையில் வந்து கடைசியான நேரத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே பாடலை பாடி ஜெபித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த போதே உள்ளுக்குள்ளே ஒரு அலறல் கேட்க ஆரம்பித்தது. ஒரு அலறல் கேட்குது, ஜனங்கள் இருக்கிறார்கள், ஓ என்று அலறல் கேட்டது. பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்தாவது தான் எழும்பி நிற்குது. எழும்பி நின்று பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தது. இப்படியான காரியங்கள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்போது அந்த நேரத்தில் இங்கே இருந்து ஜெபித்த ஜெபம் அங்கே உடனடியாக விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். ஏனென்றால் அங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அந்த ஆவி பிடித்தவர்களால் இருக்க முடியாது. தேவனுடைய வல்லமை கடந்து போகும்போது அவர்களால் அங்கே இருக்க முடியாது. அவர்கள் வெகுண்டு எழும்புகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என கருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் கிரிய செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு தரம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது வேறொரு வீட்டிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இனபந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறார். இது நான் கொழும்பிலே தங்க வேண்டிய ஒரு இடம். என்னை கொண்டு போய் ஒருவர் சொன்னார், இந்த வீட்டிலே நீங்கள் தங்கியிருங்கள், அங்கே உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அங்கே போய் இருங்கள்னு சொல்லி தெய்வலையில் ஒரு இடம். அதுவும் வந்து எங்கேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சேரி பக்கத்தில் இருந்து வரக்கூடிய அடுத்த பக்கத்தில் அந்த இடம். எனக்கு இன்னும் அந்த லொக்கேஷனுக்குள்ளே போக சொன்னால் எனக்கு போக தெரியாது. கொண்டு போய் அங்கே விட்டார்கள். அங்கே இருங்க பாஸ்டர் என்று சொன்னார்கள். இப்போ அங்கே போய் இருந்தபோது அங்கே உள்ளவர் சொன்னார்கள், நான் அங்கே வந்திருக்கிறதாக அக்கம் பக்கத்தில் அந்த கதை போக ஆரம்பித்த போது அந்த இடத்துல இருந்த ஒருவன் சொன்னார், பாஸ்டர் எங்கட வீட்டுக்கு ஒருக்கா வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது எனக்கு அது புது இடமாக இருந்தது, புதிய மக்கள் வந்து சொல்லுகிற போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, போகிறதா விடுறதா. ஆனால் இது ஆண்டவற்ற காரியம், மருந்து ஜபிக்கும்படியாக சொன்னால் கட்டாயம் நாங்கள் போகத்தானே வேணும் என்று சொல்லி நான் சரி வாரேன் என்று சொல்லி நான் ஆயத்தப்பட்ட போது ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார், நீ போகாதே, நீ போகாதே, நீ போகாதே என்று சொன்னோடனே அப்போ எனக்கு என்ன இது ஆண்டவர் தடுக்கிறார் இந்த விஷயத்தில் என்று சொன்னோடனே அப்போ நான் உடனே சொன்னேன், சரி நான் வர இல்லை, நீங்கள் யார் ஜெபிக்க வேண்டுமோ அவங்கள கூட்டிகிட்டு வாருங்கள்னு சொன்னேன். அது ஒரு வாலிப பெண், அவளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அது வரமாட்டேன் என்று சொல்லி வீட்டில் இருந்து, அதாவது
நான் இப்போ இது வீடு என்றால் அந்த ரோட்டை அது ரோட் அதுக்கு க்ராஸ் பண்ண வீடு தான் அவர்களோட வீடு, 3 வீடு தள்ளி அந்த பக்கம்தான். அப்போ அங்கே இருந்து என்ன ஜபிக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னது. ஆனால் வீட்டு வாசலடியிலே வந்தபோது அந்த பிள்ளை நடந்து வரவில்லை. அந்த பிள்ளை நடந்து வரவில்லை. பாம்பு எப்படி வளைஞ்சு வருதோ அதே விதமாய் வீட்டுக்குள்ளே நுழைந்தது. இந்த வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். உள்ளே வந்தது. அந்த இடத்துல வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்த விதத்தை பார்த்தபோது எனக்கு மிகவும் ஒரு காலத்திலே நான் அப்படியான ஒன்றை நான் காணவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில். எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ இடங்களிலே ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். ஆனால் இப்படி நான் காணவே இல்லை. அப்போ இப்படியான ஒரு நிலைமை வந்தபோது ஆண்டவரிடத்திலே முழந்தாள் படிட்டு அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நாள் ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த பிள்ளை எழுந்து நடந்து வெளியிலே போனது. கர்த்தர் என்னை ஏன் தடுத்து வைத்தார் என்பது எனக்கு புரியவில்லை. பின்னாக அது புரிய ஆரம்பித்தது. அந்த பிள்ளை விடுதலை பெறும்போது அந்த பிள்ளையிடத்தில் என்ன ஆண்டவர் என்ற சில வார்த்தைகள் கேட்கும்படியாக வைத்தார். அந்த வேளையிலே தான் சொல்லப்பட்டது, தனக்கு வேறு சில மக்களுடைய பெயர்களையும் சொல்லி இவர்களாலே ஹட்டனில் உள்ள ஒரு காட்டிலே வைத்து மந்திரம் அந்த சூனியம் செய்து அதன் மூலமாக எனக்குள்ளே ஏவப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தை அன்றைக்கு அந்த விடுதலை கொடுத்தார். தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவை எனக்கு அருமையான தேவஜனமே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் அந்த விடுதலை எங்களுக்கு தருவார். இதில் எங்களுக்கு பெருமை எதுவுமே கிடையாது. அந்த இடத்திலே தேவனால் உண்டான விடுதலை அந்த மக்களுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் எங்களை கருவியாக பயன்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவருக்காக நாங்கள் செயல்படுகிற செயல் வீரர்களாய் மாற வேண்டும். ஆனபடியால் தான் இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவன் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினாலே அவற்றை மேற்கொள்ள முடியும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்ல வார்த்தை நிறைவேறும். ஆவே எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுக்களிலே இருக்கிற மக்கள் உண்டு. நம்மத்திலே வாழுகிற எத்தனையோ மக்கள் வேதனைகளோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வாழுகிற மக்கள் உண்டு. அவர்கள் விடுதலையை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை அளிப்பார் யாரும் இல்லை, வழியை காட்டுகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நாம் யாராக இருக்கிறோம்? அவர்களுக்கு தேவனை காண்பிக்கிறவர்களாக, விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோமா? வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13-14 வசனங்கள், ரெவலேஷன் சாப்டர் 16 verse 13 and 14. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில்? வெளிப்படுத்தல் என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே என்ன, வலுசர்ப்பத்தின் வாயிலே இருந்து, மிருகத்தின் வாயிலே இருந்து, கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலே இருந்து இந்த 3 காரியத்தையும் சொல்லி தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்று சொல்லி, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். என்ன ஆவி? அப்போ ஆண்டவர் மட்டும் அற்புதம் செய்கிறார் அல்ல, பிசாசும் அற்புதம் செய்கிறது. பிசாசு அதிசயங்களை செய்யும், பலவிதமான காரியங்களை செய்யும். அப்போது அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். இது பிசாசினுடைய அற்புதமா அல்லது தேவனுடைய அற்புதமா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்து வந்த காலத்தில் மக்கள் என்ன சொன்னார்கள்? பிசாசின் ஆவியை கொண்டு இவர் செய்கிறார் தான் சொன்னார்கள். அப்போது இந்த பிசாசுகள் இன்றைக்கு மக்களை வருத்துகிற காரியத்தை செய்கிறது, வேதனைக்கு உட்படுத்தப்படுகிற காரியத்தை கொண்டு வருகிறது, குணமாகுதல் என்று சொல்லப்படுகிற காரியத்தையும் கொண்டு வருகிறது. அவை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம், அதை பகுத்தறிய வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிசாசு யார்,
அது எப்படிப்பட்டது, அதனுடைய செயலாக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பல வேளைகளிலே நாங்கள் அதை புரிந்து கொள்ளாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் அது எங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே பிசாசுக்கு இருக்கிற வல்லமையையும் கர்த்தருக்கு இருக்கிற வல்லமையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே பிசாசுக்கு இருக்கிற வல்லமை விழுந்து போன ஒரு தேவனுடைய வல்லமை, அதாவது தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தேவ ஆவியாய் இருந்தவன், தூதனாய் இருந்தவன் கீழே தள்ளப்பட்டான். அந்த ஆவியின் வல்லமை இன்று மக்களுக்குள்ளே பல கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை மேற்கொள்ளுகிற வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருந்து நமக்கு அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற அந்த ஆற்றலை கிரியைகளை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய கைகளினாலே ஆண்டவர் பல காரியங்களை செய்தார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது வேதத்திலே மோசே, ஆரோன் பயன்படுத்தின கோல், அவர்கள் ஒரு ஸ்டிக் வச்சுருந்தார்கள். நடந்து போகும்போது அவர்கள் ஒரு கோலைத்தான் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறவர்களாக இருந்தால், அவர்கள் ஆடு மேய்க்கிறது அவருடைய தொழிலாக இருந்தது. அதனாலே அவர்கள் ஒரு கோலை பிடித்து கொண்டு போகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த கோல், தாவீது அவனுடைய கையில் என்ன இருந்தது? கவனம் கல்லும். எலியாவினுடைய கையில் என்ன இருந்தது? சால்வை. பேதுரு இருக்கிற பார்க்கும்போது நிழல். பேதுரு நடந்து வரும்போது அவனுடைய நிழல் பட்டு சுகமாகும்படியாய் மக்களை கொண்டு வந்து வைத்தார்கள். பவுலினிடத்தில் இருந்த நீங்கள் பார்க்கும்போது கச்சைகள், உருமால்கள், அதாவது பெல்ட் அண்ட் ஹேங்கர்சீஃப், கைக்குட்டைகளும் அங்கே பெல்ட்டும், இவைகள் அவைகளை போட்டபோது மக்கள் குணமடைந்தார்கள் என்று பார்க்குறோம். அதிலிருந்து நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் என்று சொன்னால், தேவன் ஒரு தேவ மனிதனிடத்தில் இருக்கிற பொருட்கள் மூலமாகவும் வல்லமையை நடப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன். அப்போ நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை எந்த பொருட்களிலும் உண்டாகக்கூடிய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அங்கே மோசே வைத்த கோல், அந்த கோலை கொண்டு தேவன் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே அங்கே பாம்பாக அந்த கோல் வர வைத்து அதே போல மந்திரவாதிகளும் கோலைகளை போட்டபோது அதுவும் பாம்பாக மாறினது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இதுவும் பாம்பு தான், அதுவும் பாம்பு தான். மோசையிட கோலும் பாம்பு தான், மந்திரவாதிகள் போட்ட கோல்களும் பாம்பு தான். என்ன வித்தியாசம்? ரெண்டும் பாம்பு தான். மோசையிட கோல் என்ன செய்தது? அந்த பாம்புகளை விழுங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வல்லமை உள்ளது மோசையினுடைய கோல், தேவனுடைய கோல். மந்திரவாதிகள் செய்கிற காரியங்களும் அதே போன்ற நிலைமையில் இருக்கலாம். நம்முடைய தேவன் அவைகளிலும் மேலானவர் என்பதை காண்பிக்கும்படியாய் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வல்லமை சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமையாய் இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாயும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிலை நிற்கிறவர்களாயும் நாங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 19, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இது தேவனுடைய விரல் என்றார்கள். தேவனுடைய விரல். அதை நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய காலத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய விரல் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே, ஹீப்ரூ சாப்டர் 2 verses 14 and 15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மரணத்துக்கு அதிகாரிகளாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்திலே நாங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உடையவர்களாய் இருப்பது போல தேவகுமாரனாய் ஆண்டவராய் இயேசுவும் மனுஷகுமாரனாக
மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாக வந்து இன்றைக்கு ஜீவகாலம் எல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்களுக்கு விடுதலை பண்ணும்படியாய் அவர் உலகத்திலே வந்தார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. ஆகவே அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இருந்தால் எந்த விதமான மந்திரவாதமும் இல்லை, எந்த விதமான சூனியமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடையூறுகள் அல்லது பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? எங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். இப்போ தேவனை அறிந்தவர்கள் ஒரு விதமாய் செயல்படுவார்கள், தேவனை அறியாதவர்கள் இன்னொரு விதமாய் செயல்படுவார்கள். தேவனை அறிந்தவர்கள் எப்படி செயல்படுவார்கள், தேவனை அறியாதவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? சரி, இப்போ எங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் பெறுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தொடர்ந்து கஷ்டம் பெறுது, துன்பங்கள் வந்து கொண்டே இருக்குது. என்னத்தால் இந்த இப்படியான எங்களுக்கு இந்த இப்படி தொடர்ந்து இத்தனை வருஷமாக வருது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லி எங்களுக்கு மனசில் வேதனை வருதா இல்லையா? அப்படி வேதனைப்படுற மக்களை பார்க்குறோம் இல்லவா? அப்படியா நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? கடவுள் எங்களுக்கு ஏன் கஷ்டத்தை தர? இதை யார் சொல்கிறது? தெரிஞ்சாக்கள் சொல்லுவாங்களா, தெரியாதாக்கள் சொல்லுவாங்களா? சரி, தெரியாதாக்களும் சொல்லுவாங்க, தெரிஞ்சாக்களும் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் காமனாக ஒரு ஆளை வச்சுருக்கா கடவுள். சரி, இப்போ யார் கடவுள்னு வரும்போது தான் அதில் உள்ள வித்தியாசம் வரும். பொதுவாக கடவுள். சரி, இப்போ கடவுளை அறியாத ஒருவராக இருந்து இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, அதாவது ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்கள் என்று சொல்லுங்களேன். இப்போது அவரை அறியாத மக்கள் பிரச்சனைகளுக்குள்ளே இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற போது அவருடைய மனதிலே அதுக்கான ஒரு ஏன் என்ற கேள்வி வரும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஏன் வருகுது, ஏன் இப்படி நடக்குது என்றக்கு அவர் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? யாரை சொல்லுகிறார்கள்? உடனே எங்கே போகிறார்கள்? இப்போ சாத்திரம் பார்க்குறவர்கிட்ட போவார்கள். மற்றது அடுத்து எங்கே அடுத்து என்ன நடக்கும்? பரிகாரம் தேடுவார்கள். அப்போ இதுக்கு இன்னது செய்தால் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்கிறதாரு? அப்போ சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால், எங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கள் வேணுமென்றதுக்காக யார் என்ன சொன்னாலும் செய்கிறது. அப்போ இது சரியானது அல்ல. அப்போ நாங்கள் சரியானதை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியானதை கண்டுபிடிக்கும் போது அப்பொழுதுதான் அதை நாங்கள் செயல்படுத்த முடியும். நான் நாவலப்பட்டிக்கு போன போது, நாவலப்பட்டி சபையிலே அங்கே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாது அங்கே இருக்கிற மக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த சபையிலே என்னை பிரசங்கம் பண்ணும்படியாக சொன்னார்கள். நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அப்போ நான் இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் சொல்லி இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இப்போ மக்கள் இந்த ஜோசியம் பார்க்குறதுக்கு போவார்கள். அப்போ போகிறபோது அவங்கள் எப்படி உங்களோடு பேசுகிறார்கள், நீங்கள் என்ன பதில் கொடுக்கிறீர்கள் என்று நான் சாதாரணமான முறையிலே நான் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த செய்தியிலே நான் பேசும்போது சொன்னேன், முதலாவது ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் என்று சொல்லி அவர் வருவார்கள். வந்த உடனே உங்களோட முகத்திலேயே அப்படியே பெரிய கவலைக்கோடண்டு ஓடுதே, அப்படி முகத்தை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க போல். எதிர் ஆமாம் உண்மையாக தான், நாங்களே சொல்கிறோம் உண்மையாக தான். இப்போ அவர் என்ன போட்டார் ஒரு விஷயத்தை, நீங்கள் பதிலை கொடுத்துட்டீங்க. இப்போ அவருக்கு அடுத்த பதில் என்ன வருது? இது இப்போ கொஞ்சம் காலமாக இருக்கும் போல இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம். இப்போ அவர் கேட்டது ஒரு 10 வருஷம் இல்லை, சொல்லியாச்சு 10 வருஷம். 10 வருஷம்னா அப்போ உங்களுக்கு இடைக்கிட பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து போயிருக்கு. ஐயோ, சொல்ல இல்லாத அளவு பிரச்சனை வந்துருக்கு. அதில் 1-2 பிரச்சனையை சொல்லிடுவார். இப்போ இதை வச்ச உடனே அவர் என்ன செய்கிறார்? இவ்வளோத்தையும் வச்சு இந்த அவர் அங்கால மிச்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு விஷயத்தை போட்ட உடனே 100% அப்படியே சொல்லிட்டீங்க. சொன்ன உடனே அங்கே இருந்தாங்களே சிரிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னண்டே விளங்க இல்லை. அப்போ பக்கத்தில் இருந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இவர்களெல்லாம் ஜோசியம் சொல்கிறார்கள்,
இப்படி தானே அவங்க பிழைச்சவங்க, அதுக்காக தானே அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னார். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கு நாங்கள் தவறானவைகளிலே நாங்கள் போகிறவர்களாய், மற்றவர்கள் ஏமாற்றும் போது நாங்கள் ஏமாறி போகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அது அல்ல உண்மையானது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக தேவன் யார் என்பதை கண்டு கொண்டு இருப்போமானால் தேவனால் உண்டாகிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மற்றவர்கள் எங்களை ஏமாற்றுகிற நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரால் விடுதலை உண்டு. கர்த்தரை நீங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று நாங்கள் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வார். கர்த்தர் எங்களுக்குள்ளே விடுதலையை கொண்டு வருவார். அவராலே அன்று எங்களுக்கு விடுதலை இல்லை, வேறு நாமம் இல்லை. அவர்தான் ஒரே ஒரு நாமம், இயேசு என்கின்ற நாமம். அதுதான் விடுதலையை கொண்டு வரும். அவரை முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்னால தான் எனக்கு விடுதலை உண்டென்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறும்போது தான் எங்களுக்கு விடுதலை வரும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவதற்கு அவரை நாங்கள் சொந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அங்கே எண்ணாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே, நான் இது முன்பு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே ஒரு இரத்தப்போக்குள்ள பெண் ஓடி வருகிறாள். அவள் உள்ள காலமெல்லாம் அவள் வைத்தியர்களுக்கு செலவழித்து குணம் அடையாத நிலைமையிலே அவள் ஆண்டவராய் இயேசு அண்டையிலே வந்து அவர் என்ன தொட வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலாவது நான் குணமாவேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அவள் ஓடி வந்தாள், அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள், குணமடைந்தாள். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அங்கே அவளுடைய விசுவாசத்தினாலே அவள் குணமானாள். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் அற்புதமான குணமாகுதலை கொடுத்தார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய கரங்கள் அல்ல, அவருடைய வஸ்திரம், அவர் உடுத்திருந்த உடையினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டதினாலே வல்லமை பெற்று அவள் குணமடைந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், அதிசயத்தின் தேவன். எனக்கு அருமையானவர்களே, அவர் எங்களுக்கு குணமாக்குவார், எங்களுடைய கட்டுக்களுக்கு விடுதலையை தருவார், எங்களுடைய குழப்பங்களை அவர் தீர்ப்பார். அதற்கு முதலாவது தேவை என்னவென்றால், அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எங்களுக்குள்ளே வந்தால்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை எங்களுக்குள்ளே வாழ்க்கையிலே செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் அவர் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வர வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது யவீரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், அந்த மனிதனுக்கு ஒரு மகள், அவள் சுகையினமிற்றவளாய் இருக்கிறாள். ஆண்டவர் இயேசுவிடத்தில் யவீர் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நீர் வந்து என் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்ன, நான் வாரேன், நான் வருகிறேன், இந்த வீட்டுக்கு வர்றேன். அதுக்கிடையில் நடந்த பிரச்சனை தான் என்ன, இந்த இரத்தப்போக்கு பிரச்சனை, இப்படி குணமாக்குற பிரச்சனை, ஒவ்வொருத்தர் வர இப்போ என்ன நடக்குண்டா, இவர் அவற்றை வீட்டுக்கு போகிற டைம் நீண்டு கொண்டு போகுது. முதல் வர்றாக்களுக்கெல்லாம் சுகப்படுத்தி கொண்டு வர, அங்கே வியாதி படுக்கையில் சாகிற நிலைமையிலே யவீருடைய மகள் இருக்கிறாள். இப்போது வீட்டிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆண்டவரை தொந்தரவு பண்ண வேணாம், அவரை விட்டுருங்க, அவள் செத்து போயிட்டாள். யாரை சுகம் வேண்டும் என்று சொல்லி தகப்பன் இங்கே வந்து நிற்கிறாரோ அந்த பிள்ளை அங்கே மறித்து விட்டது. இனி அவரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லித்தான் செய்தி வருகிறது. அவள் செத்துட்டாள். இனி அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ வேற குரல்களை கேட்பாய், மற்றவர்கள் சொல்லுவார்கள் செத்து போயிட்டாங்கள் என்று சொல்லுவார்கள். நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அவ்வளோதான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே வீட்டுக்கு போன போது எல்லாரும் அழுது குளறி கொண்டிருந்தார்கள். அழுது குரட்டி கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் ஏன் சும்மா தேவையில்லாமல் அழுது கொண்டிருக்கிறீங்க? அப்போ அந்த இருந்த ஆக்களுக்கு எப்படி இருக்கும்?
பிள்ளை செத்து போச்சுன்ட்டு நாங்கள் அழுகிறோம், இவர் சாகலை என்று இப்படி சொல்கிறாரு என்று சொல்லி, ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டவர், அவள் நித்திரையாயிருக்கிறாள், நித்திரையாயிருக்கிறாள், அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் இயேசு போயிட்டு என்ன சொல்கிறார், சிறு பெண்ணே எழுந்திரு, தலித்தா பூமி என்று சொல்லுகிறார். அப்போ இப்போ என்ன ஆண்டவர் சொன்னது, எழும்பு, எழுந்திரு, கெட் அப், எழும்பு. இன்றைக்கு நாங்கள் எழும்பாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லிட்டார் எழும்புன்ட்டு, நாங்கள் எழும்பாமல் இருக்கிறோம், அசையாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லார் எழும்பு, எழும்பினாள். இன்று எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்மோடு வாழுகிற நம்முடைய சூழலில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள், கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த வாழ்க்கையிலே ஒரு வெற்றி கிடைக்கும், எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கும், எப்பொழுது ஒரு அமைதி கிடைக்கும் என்று ஏங்குகிற மக்கள் இன்று ஏராளம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை விட்டு வெளியிலே வா, எழும்பு. இன்றைக்கு நாங்கள் எழும்ப வேண்டிய மக்கள் இன்றைக்கு எழும்பாமல் இருக்கிறதுனாலே நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களை எழும்ப பண்ண வேண்டியது அவசியம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் கர்த்தரோடு தொடர்பு கொள்ள வைக்க வேண்டியது அவசியம். இது எங்கள் எல்லாருடைய பொறுப்பு. ஆண்டவர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அவர் போதித்ததெல்லாம் போதித்து கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒவ்வொரு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகவே இன்று அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரை நாங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மாற்றான் பேசுகிற காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அது செய்தான், எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஆண்டவராக இயேசுன்ற பாதத்தில் வச்சுட்டு, ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நிச்சயமாக நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டத்தை நீர் நீக்கி விடுவீர். என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்மை தவிர வேறு யாரையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீரே மெய்யான தேவன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தின் வாழ்க்கை எல்லாமே மாற்றப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை முற்றிலுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிக்கை செய்து விடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். உங்களுடைய கரத்தினாலே, அவருடைய கரத்தினாலே உங்களை பலப்படுத்தி உங்களை அதிசயத்துக்குள்ளாய் வழிநடத்துவார். நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை அவர் மூலமாய் பார்க்க முடியும். அருமையான தேவஜனமே, கர்த்தரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை எழுப்புவார், எங்களை விடுதலை பண்ணுவார். அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய விரலினாலே குணம்பாக்குற வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் எங்களை கருவியாய் பயன்படுத்துவார்.